லில்லி லில்லி ரசாத்தி ரசாத்தி ரெண்டும் எங்கே இருக்கீங்க? நீ ஜவுளி கடைக்கு போகணும். வாங்க ரூம்லேருந்து வெளியில் ட்ரெஸ் எடுக்க போகணும். டைம் ஆகுது. குளிச்சு கிளம்புங்க. என்னம்மா நீ துணி எடுக்க போகிறோமா? துணி கடைக்கு எங்கம்மா போகிறோம்? போத்தீஸுக்கா? போத்தீஸில் எனக்கு பிடிக்கவே செய்யாது. பெரிய பெரிய கடையிலெல்லாம் எனக்கு பிடிச்சதே இருக்க மாட்டேங்குது. அதோட கொஞ்சம் சின்ன கடைக்கு போகலாமா? ஆமாம் ஆமாம், இனி துணி கடைக்கு போகிறோம். பக்கத்து வீட்டு அக்கா எல்லாம் வரேன்னு சொன்னாங்க. வள்ளி அக்கா மாலாக்கா எல்லாரும் வரேன்னு சொன்னாங்க. அவங்க பசங்களும் வராங்களாம். எல்லோரும் கார் பிடிச்சி தான் போகிறோம். அதனால் சீக்கிரம் போய் கிளம்புங்க. ஓகே, எல்லோரும் சேர்ந்தே போய் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரலாம். இன்றைக்கி கடையும் கூட்டமாக இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து போகிறனால பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். ரெண்டு பேரும் கிளம்புங்க. அம்மா, அப்போ எனக்கு ஃப்ரெண்டு வந்தனாக்கா எல்லாரும் வருவாங்க. வந்தனாக்கா பாராக்கா சிப்பி சுக்கி எல்லாரும் வருவாங்க இல்லம்மா? அப்போ நம்ம சேர்ந்தே போயிட்டு வரலாம் இல்லம்மா? எப்போ பார்த்தாலும் இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வரட்டு. எனக்கு இந்த பெரிய பெரிய கடைக்கு போகிறதே இஷ்டம் இல்லை. அம்மா கிளம்பு கிளம்புன்னு சொல்கிறாங்க. நீ என்ன ஹாப்பியாக இருக்கே? எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தானே பிடிக்கும். உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. எந்த ஃப்ரெண்ட்ஸையும் சேர்க்கவும் மாட்டேன். எந்த ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூப்பிடவும் மாட்டேன். நீ படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்தால் அப்படி தான் இருக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். உனக்கு வர இஷ்டம் தான் வா. என்ன வள்ளியாக்கா, இன்னும் கிளம்பலையாக்கா? 4 மணிக்கு போகணும்னு சொன்னதில்லக்கா. என்னக்கா இவ்வளோ நேரம் ஆகு? உங்கள் 2 பொண்ணுங்க நாங்கள் மாடியில் இருந்துகிட்ருக்கு. கிளம்பலையாக்கா? வண்டி வந்து நிறைய நேரம் ஆயிடுச்சாக்கா. என்ன லட்சுமி, எல்லாம் கிளம்பி தான் இருக்கேன். உங்களுக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கார் சவுண்டு கேட்டதை கேட்டேன். அதான் பொண்ணுங்க மேலே யார் இருக்கு, யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கக்கு. அவள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் கிளம்பி தான் இருக்கேன். வா கிளம்புவோம். பிள்ளைங்களா, 2 பேரும் கீழே இறங்கி வாங்க. டைம் ஆகுது, போவோம். அப்படியே உங்கள் அம்மா வெளியில் வந்தாச்சு. நீங்கள் 2 மேலே இருந்துகிட்டே இருக்கீங்க. வராண்டி, நாங்கள் கீழே இறங்கி 2 பேரும் ரெடி ஆகி தான் இருக்கேன். யாரெல்லாம் வரீங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். வண்டி என்ன தானே வந்து நிற்கி பார்த்துட்டோம், வரோம். எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? மாலதி மாலதி, வண்டி எடு. நேரம் ஆகுது. இனி போயிட்டு வரக்கு நல்ல லேட் ஆகும். இப்படியே இனி யார் வர எடுக்கணும்லாம் பார்த்துட்டே இருந்தால் முடியாது. பக்கத்து வீட்டில் வர இஷ்டம் தான் வரட்டு. நம்ம சொல்லியாச்சுல, டைம் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிளம்புவோம். சரி அக்கா, நம்ம கிளம்புவோம். நேரம் ஆகுதுல்ல, இனி இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது. லேட் ஆயிரும். நல்லா இருட்டவும் போகுது. இனி எப்போ போயிட்டு எப்போ வரக்கு, எல்லாரும் வரக்கு லேட் ஆயிட்டு. அதுக்கு கண்ணு முன்னு தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்காத, சரியா? கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டு. மெதுவாக போனாலும் பிரச்சனை இல்லை. நிதானமாக ஓட்டினா போதும். சரி அக்கா, சரி அக்கா, நீங்கள் சொல்லிட்டீங்களா? நான் மெதுவாக தான் ஓட்டேன். பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல, பிள்ளைங்கள பார்த்த அப்புறம் நான் ஸ்பீடாக ஓட்டுவேனாக்கா. அம்மா அம்மா, எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்து தரணும் சொல்லிட்டேன். அங்கே போய் அதை எடுத்து தர மாட்டேன், இதை எடுத்து தர மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்லிவிட்டு எனக்கு 2 ட்ரெஸ் எடு. சரிடி 2 ட்ரெஸ் எடுத்து தரலாம். எவ்வளோ நேரமாக காத்துட்டே இருக்க? 2 ட்ரெஸ் எடுத்து தரலாம். என் கையில் 5000 ரூபாய் தான் இருக்குது. 2 பேரும் 5000 ரூபாய்க்குள்ளே எதுவும் எடுத்துடுங்க. அதுக்கு மேலே என்கிட்ட கையில் காசு இல்லை. சுமதி, நீ யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிற? இன்னைக்கு சொந்தக்காரர் எல்லாருக்கும் எடுப்பியே. எடுக்கிறேன்னா உன் மாப்பிள்ளை இருக்க விட மாட்டானே. அவங்களுக்கு எடுக்கலையா, இவங்களுக்கு எடுக்கலையா? நீ எடுக்க போறியா எடுக்க போறில்லையா? ஆமாக்கா, அம்மான்னு சேர்ந்து சொல்லிவிட்டு அவங்களுக்கு எடு இவங்களுக்கு எடு. என்னைக்காவது அவங்க சொந்தக்காரன் வீட்டிலேருந்து எனக்கு ட்ரெஸ் வந்திருக்கா? எனக்கு பிள்ளைகளுக்கு தந்திருக்காங்களா? யாருக்காவது எடுத்து தந்திருக்காங்களா? இந்த மனுஷன் ஒரு விவரம் இல்லாக்கா. எப்போ பார்த்தாலும் எடுத்து கொடுக்கணும். ஆமாம் ஆமாம், நீ எடுத்து கொடுக்கலன்னா உன் மாப்பிள்ளை எடுத்து கொடுப்பான். உன் மாப்பிள்ளை ரேட்டு கூடுதலாக எடுத்து கொடுப்பான். நீனா ஒரு 1000 ரூபாய்க்கு 2 பேருக்குள்ளதே எடுத்து கொடுப்பேன். ஆனால் மாப்பிள்ளைக்காரன் என்ன செய்வான்? ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய்க்குள்ளதை வச்சு எடுத்து கொடுப்பேன். எது லாபம்? நீ எடுத்து குடிக்க லாபமா, அவன் எடுத்து குடிக்க லாபமா? ஆமாம் ஆமாம் சுமதி, அக்கா சொல்லி கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நீயே 500 ரூபாய் வச்சு 2 எண்ணத்துக்கு எடுத்து கொடுத்துரு. இல்லட்டா உன் மாப்பிள்ளை 4000 ரூபாய்க்கு செலவு பண்ணிடுவான். அதனால் பேசாமல் நீயே எடுத்து கொடுத்துரு. ஏம்மா, கொஞ்சம் வாயை மூடிட்டு வர்றீங்களா? நீங்கள் முதல்ல எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வீட்டில் உள்ள கதையை பாருங்கள். என்ன சும்மா அந்த ஆடிட்டு அங்கே பண்ணாது இங்கே பண்ணான்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவங்களே எடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் எடுத்து கொடுக்க விட மாட்டீங்க போல. வந்தனா, நீ என்ன ட்ரெஸ் எடுக்க போற? ஃப்ராக்கா சுடிதாரா எடுக்க போற? நான் இன்னைக்கு நல்ல கவுன் பார்த்து எடுக்க போறேன். நீயா? நீ கவுன் எடுக்க போறியா? நீ எடுக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலே காமெடியா இருக்கு. கவுன் எடுக்க போறாளா? ஆண்டி, உங்க பொண்ணு இன்னைக்கு கவுன் எடுக்க போறாளா? காமெடியா இல்ல? கொஞ்சம் அமைதியா இருமா. அவளை இழுத்து பிடிச்சி நான் கொண்டு வந்திருக்கேன். அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கவே வரக்கு இஷ்டம் இல்லை.
சரி வா எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு தனியா இருப்பாளேன்னு கூட்டிட்டு வந்தேன். நீ அமைதியா இல்லாட்ட இப்ப வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியேடி நீ இப்போ இறங்கி போயிருவியா பாப்போம்? சொல்லு பாப்போம். இறங்கணும் சொல்லு பாப்போம். இறங்க முடியாது. ஏக்கா எல்லாரும் சீக்கிரம் இறங்குங்க அக்கா. நான் சைடில் இருந்து விட்டுட்டு பார்க் பண்ணிட்டு வரேன் அக்கா. சீக்கிரம் இறங்குங்க. அப்போ என்ன கூட்டமா இருக்கு. என்ன பெரிய கடை. ஐயோ சூப்பரா இருக்கு. அம்மா அம்மா உள்ள போவம்மா. எதுக்கு வெளியிலே நின்னுட்டு இருக்கோம்? வெயிட் பண்ணுமா. அந்த ஆண்டி கார் பார்க் பண்ண போனாங்கல்ல, வரட்டும். எல்லாரும் சேர்ந்தே உள்ளே போய்க்கலாம். சரியா? சரிம்மா. நான் எவ்வளோ நேரம் ஆகுதம்மா? அம்மா எனக்கு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். ஓகேவா? ஆமாம், அவள் கார் பார்க் பண்ண போய் எவ்வளோ நேரம் ஆகுது. பிள்ளைங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஐயோ, இந்த இதில் இனி உழந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும். இதில் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். எவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு கார் பார்க் பண்ண போனேன்னு பார்க் பண்ணிட்டு வர தெரியாத. யாரையாவது பார்த்துருப்பா, கதை அடிச்சு நிற்பா. ஆமாக்கா நீங்கள் சொல்லி சத்தியம்தான். அவள் யாரையாவது பார்த்தா அந்த இடத்துல மணிக்கூர் கணக்கில் நின்று கதை பேசுவோம். என்ன பேசுவான்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா வீட்டு கதையும் பேசிகிட்டு இருப்பா போல. ஏம்மா நீங்கள் அந்த ஆண்டியை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவங்க வீட்டில் உள்ள காரை கொண்டு வந்தாங்க, காரில் ட்ராப் பண்ணாங்க, இப்போ பார்க் பண்ண போயிருக்காங்க. உங்களுக்கு வேண்டி அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். ஏம்மா இப்படி அவங்கள பற்றி பொருளை சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்தியா அவன் பொண்ணு பேசி என்ன பேசுது. சரி, இந்த இது உலகிட்ட வச்சு ஒன்றும் பேசாம ஏதாச்சும் சொல்லி கொடுத்துறோம். அம்மா அண்ணா அந்த ஆண்டி வந்துட்டு இருக்காங்க. சரி வாங்க, நம்மளை கூப்பிட்றாங்க. வாங்க போவோம் நம்ம எல்லாரும் உள்ள. ரசத்தில் இல்லை, எங்க கூட வாங்க. நம்ம 4 பேரும் சேர்ந்து போவோம். அவங்க பெரியவங்க எல்லாரும் தனியாக வரட்டு. வா நம்ம கூட நம்ம சேர்ந்து போய் ஐஸ்கிரீமும் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கூட நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம். ஆமாக்கா வந்தனா சொல்லியது கரெக்டு தான். நம்ம அவங்க கூடயே போவோம். அம்மா கூட போனால் ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க. ஃபுல்லாக ட்ரெஸ் எடு, அது எடு, இதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம்.